ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Vijis ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான குக்கிங் வீடியோவில் நம்ம வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஹனி கேக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கேக் ஐட்டம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ், அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் விஷஸ் டு ஆல் யூடியூபர்ஸ் அண்ட் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இவங்க எல்லாருக்குமே எல்லோரும் இந்த கிறிஸ்மஸை நல்லா சேஃபாக பிரியாணி கேக்கோடு கொண்டாடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹனி கேக் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான், வழக்கமான டைலாக் தான், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து பேக்கரி ஸ்டைலில் வந்து ஹனி கேக் செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் சிம்லாம் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த கேக்கை வந்து கோதுமை மாவுலேயும் செய்யலாம், இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நான் மைதா மாவில் செஞ்சுருக்கேன். எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருளுமே அளந்துக்கோங்க. இப்போ அதே கப்பில் நான் அரை கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். சுகரை வந்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க, அரை போதும். இப்போ இதை நம்ம வந்து வேறு ஒரு பவுலில் நம்ம சலித்து எடுத்துக்க போகிறோம். ஏன் சலிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக ப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக கிடைக்கணுன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணும். இது மாதிரி சலித்து எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நாம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டரை உருக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். தயிர், அதே 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பொறுத்து நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரை கப் முதல்ல சேர்த்தேன், எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி நான் எல்லா கேக் வீடியோலையும் சொல்கிறது தான், கேக்கை வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு ரவுண்டு போட்டு நடுவில் ஒரு கட், அது மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு ஃப்ளேவருக்காக நான் வெண்ணிலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன், வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கேக் பேட்டர் வந்து அந்த ரிப்பன் மடிப்பில் இருக்கணும். பாருங்கள், ஊற்றினா இது மாதிரி ரிப்பன் மாதிரி இப்படி மடிஞ்சு விழணும் கேக்கோட அந்த மாவு. அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்மளுடைய கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த சில்வர் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி நீங்கள் கேக் டின் வச்சுருந்திங்கன்னா அதையும் எடுத்துக்கோங்க. இது பேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும், அவ்வளோதான். மற்றபடி வந்து எல்லாத்துலேயுமே வந்து கேக் நல்லா வரும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ இது மாதிரி க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்படியவும் மாவை வந்து அப்படியே மேலே தூவிட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலே வந்து லைட்டாக ஆயில் தடவிருக்கேன். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கேக் பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னிங்கன்னா வந்து லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு மைதா மாவே அப்படியே டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. நான் நிறைய கேக் வீடியோவில் இந்த பட்டர் ஷீட் இல்லாமலும் கேக் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அந்த ஏர் பபிள்ஸ்லாம் எல்லாம் வெளியே வந்துடும். நல்லா டேப் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான கடாய் வச்சு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி. அதில் நாம் இப்போ அந்த கேக் டின்னை வச்சுட்டு மூடிடலாம். இதை கம்ப்ளீட்டாக இப்போ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், மொத்தமாக சிம்மில் வச்சாச்சு ஸ்டவ்வை. இப்போ நாம் ஒரு 40 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். 40 நிமிஷம் எனக்கு சரியாக இது பேக் பண்ணுறதுக்கு ஆச்சு. நீங்கள் இடையில வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட பாத்திரம், அந்த கேக் டின்னோட இதெல்லாம் வந்து பொறுத்து தான் கேக் வந்து பேக் ஆகும். எனக்கு கரெக்டாக 40 நிமிஷம் ஆச்சு. நான் ஒரு டூத் பிக் வச்சு இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. சென்டரில், சைடில், எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து இது மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க. ஒட்டாமல் வந்ததுன்னா நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சரியாக 40 நிமிஷம் கழித்து நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம்.
நான் வெளியே எடுத்துட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ இதில் வந்து இன்னும் நாம் சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து சேர்க்கணும். ஏன்னா ஹனி கேக் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஹனி சிரப் இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பவுல் ஒன்று வச்சுக்கோங்க. நான் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு, சர்க்கரை கரைஞ்சால் போதும். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிருந்தால் போதும். தண்ணியும் சர்க்கரையும் நல்லா ஒன்றா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம். ஏன்னா ஹனி தான் இந்த கேக்குக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். அதனால் ஒரு 2 ஸ்பூன் போதும். 2 ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கொதிக்கும் போது சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஹனி சிரப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நாம் எப்படி கேக்கில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கேக்கை வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம். சைடில் இது மாதிரி கத்தி விட்டு நல்லா கொஞ்சம் எடுத்து விடுங்க. அப்போ நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பிளேட்டில் இது மாதிரி கவுத்து 2 டேப் பண்ணுங்கள். நம்மளுடைய கேக் வந்து ஒட்டாமல் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் வந்து வெண்ணிலா பேஸ் கேக். இதுதான் வந்து பேஸ் கேக். இது நீங்கள் எல்லா கேக்குக்குமே வந்து பேஸாக வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து விப்பிங் க்ரீமோ எதுவோ நீங்கள் வந்து பர்த்டே கேக்குக்கு இதை மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேஸ் வெண்ணிலா கேக்கோட மெத்தட் இது. ஓகே, இப்போ நாம் இதில் வந்து ஹனி கேக் எப்படி செய்யலாம் பேக்கரி ஸ்டைலில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ப்ளஃபியாக நல்லாவே வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. எந்த ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே நம்ம வச்சு பண்ணல. ஜஸ்ட்டு விஸ்க்கு வச்சு மொத்த இன்க்ரீடியன்ஸுமே ஒன்றாவே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வெனிலா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதில் ஹனி சிரப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து பேக் சைடு திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ ஒரு டூத் பிக் வச்சுட்டு இது மாதிரி நல்லா குத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஹனி சிரப்பை சூடாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வந்து அந்த கேக் அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கா மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க அந்த ஹனி சிரப்பை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஜாமுக்கு மிக்ஸ் பண்ணும்போது அது தேவைப்படும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். கிசான் பிராண்டு தான். கிசான் ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த கிண்ணத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜாம் வந்து கரையிறதுக்காக நான் ஆல்ரெடி எடுத்து வைக்க சொன்னேன் இல்லைங்களா, ஹனி சிரப் 2 ஸ்பூனு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு கரைச்சிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஜாம் வந்து நல்லா கரைஞ்சி ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்போ தான் நம்ம வந்து கேக்கில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஹனி சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா ஜாமை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கரைச்சி எடுத்துட்டேன். இதை நீங்கள் வந்து கேக்கு மேலே வந்து இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நான் டெக்கரேட்காக டெசிகேட்டட் கோகோனட்டை வந்து நான் இதில் டெக்கரேட் பண்ணுறேன். டெசிகேட்டட் கோகோனட் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சாதாரண தேங்காயை வந்து நல்லா துருவிட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அதை கூட நீங்கள் மேலே தூவிக்கலாம். நான் டெசிகேட்டட் கோகோனட் வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு ஒரு வீடியோ உங்களுக்கு தனியாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய ஹனி கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த ஹனி கேக் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே ஹாப்பி அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.